அப்புறம் தான் கொஞ்சம் தெரிஞ்சது. அப்படியா? ஆனா நீங்க அடிச்சது தெரியல. ஏதோ ஒரு பெரிய கை வந்து அடிச்சு. என்ன உங்கள்கிட்ட இருந்து வெளியே போன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? பின் கழுத்துல அந்த வலி அங்கதான் பிடிச்சிட்டு இருந்தது. ஒரு வலி பிடிச்சி எத்தனை வருஷமா? அபவுட் 30 years பெயின். 30 வருஷம் ஒரு பொல்லாத போராட்டம் கழுத்துல பிடிச்சிட்டு இருந்துச்சா? இயேசு ஒரு தொடுதல் இன்றைக்கு என் பாடுகளின் நிமித்தம், என் உபத்திரவங்கள் நிமித்தம், என் அவமானங்கள் நிமித்தம், என் நிந்தைகள் நிமித்தம் நான் மறைந்து போயிட்டேன். ஆனா இனி மறைந்திருக்கிற காலம் அல்ல. என் வேதனை, என்னுடைய வியாதி என்னை ரொம்ப மறைச்சு வச்சுட்டு, என் பலவீனம் என்னை ரொம்ப மறைச்சு வச்சுட்டு, எனக்குள்ளாக மனுஷனுக்கு தெரியாத பலவீனம், என்னை சுத்தி இருக்கிறவனுக்கு தெரியாத பலவீனம், 4 செவத்துக்குள்ள இருக்கும்போது அந்த பலவீனம் எனக்கு இருக்கு ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் எல்லா பலவீனத்தையும் மொத்தமா மாற்ற வேண்டிய கமான் பீப்புள். இதுவரைக்கும் வெளிச்சம் தெரியாதபடிதான் இருந்துச்சான். ஆனா இன்னைக்கு வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டிய ஒரு வேளையாய் வந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை பிரகாசிக்க பண்ண போகிறான். நான் பிரகாசிக்க போகிறேன். நானும், என் சபை, என் ஊழியங்கள் இதுவரைக்கும் மறைந்திருக்கிறது போல இருக்கிறது, மூளையில் இருக்கிறது போல இருக்கிறது. யாருக்குமே ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க முடியாதபடி என் ஊழியங்கள் இருக்கிறது, என் தரிசனங்கள் இருக்கிறது. நான் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு சிலருக்கு கூட என்னால் ஆசீர்வாதமா இருக்க முடியல. ஏன்னா என் விளக்கு மரக்கால் மூடி வைக்கப்பட்டதாக இருக்கிறது. நானும் எத்தனையோ ஒரு ஆசைப்பட்டுட்டேன், இந்த மூடப்பட்ட நிலைமைகள் மாறாதா, இந்த மூடப்பட்ட சூழ்நிலைகள் மாறாதான்னு சொல்லி. ஆனா இதுவரைக்கும் மாறின மாதிரி இல்லை. ஆனா தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஆராதனையில் எந்தெந்த காரியம் விளக்க மூடி வச்சிருக்கிறதோ, உன் வெளிச்சத்தை மூடி வச்சிருக்கிறதோ, உன் நன்மையை மூடி வச்சிருக்கிறதோ, அந்த மூடி எல்லாவற்றையும் கர்த்தர் மூட போகிறார். உன்னை மூடி வச்சதெல்லாம் அவர் மூட போகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுவோம், கண்ணீர் அவர் துடைப்பார். ஆமென். விசுவாசிக்கிற இந்த கூட்டத்துக்கு பிறகு உங்க கண்ணீரெல்லாம் ஆனந்த கண்ணீராய் மட்டுமே இருக்கட்டுமே. ஆமென். ரொம்ப அழுதுட்டோம்னு சொன்னவங்க மட்டும் கை வைத்து, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அழுதுட்டேன் பிரதர், இதுக்கு பிறகு அழுகுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, கண்ணில் கண்ணீரே கிடையாது. என்னை சுத்தி இருக்கிறவங்கலாம் ரொம்ப அள வச்சுட்டான், என் குடும்பம் என்ன அள வச்சுட்டு, என் புருஷன் என்ன ரொம்ப ரொம்ப படாத பாடுபடுத்திட்டான், என் மாமியார் தொல்லைனால எத்தனையோ முறை சாக போயிட்டேன். ஆனா இன்னைக்கு ஜீவனோடு நான் உட்கார்ந்து இருக்கிறேன்னா அது உண்மையாகவே அவர் இயேசுவால மட்டும்தான் சொல்லி நம்புற பிள்ளைங்க உங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போமே. கமோன், நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப். அப்ப அவங்க மாத்திர கைகளை உயர்த்தி, இயேசுதா அவர் இயேசுதா, இயேசுதா அவர். நீங்க ஸ்ட்ரிங்ஸ்ல வைங்க. இயேசுதா அவர் இயேசுதா, இயேசுதா அவர் இயேசுதா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். சொல்லலாமா? இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. சொல்லலாமா? ஆராதனை ஆராதனை. ஆராதிக்கும் பொழுதே உன் வியாதி மாறட்டும், ஆராதிக்கும் போதே உன் சாபம் மாறட்டும், ஆராதிக்கும் போதே உன் கட்டுகள் உடைக்கப்படட்டும்.
எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே சொல்லலாமா? இதுவரை எத்தனை பேர் உண்மையா சொல்ல போறீங்க? சின்ன பிள்ளைங்க எல்லாரும் முழு கலத்தோடு. இது வாலிப சகோதரன் சகோதரி உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? இதுவரையில் அப்பா உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை ஆசையா ஆராதனை ஆராதனை. எல்லாரும் நீ பாடும் போதே உன் சிறையிருப்புகள் மாறட்டும். நீ பாடும் போதே உன் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படட்டும். நீ பாடும் போதே உனக்கான வழிகளும் வாசல்களும் திறக்கப்படுவதாக. தடையாயிருக்கிற எல்லா தடைகளும் மாறட்டும் சொல்லி பாடுகிற பிள்ளைகள். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. ஆமென். முழு பலத்தோடு எல்லாரும் சேர்ந்து கமான் நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பி ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. ஏகோவாரப்பா. எத்தனை பேர் சுகத்துக்காக வந்தவங்க எல்லாம் சொல்லு, கையை உயர்த்தி. ஏகோவாரப்பா என்னை சுகமாக்குகிற தேவமே. ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சபை சத்தம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. எல்லாருமாய் ஆராதனை 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 ஆராதனை. ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை. நல்ல கையை தட்டி நீ ஆராதிக்கிற வேளையில் பரலோகம் திறக்கப்படட்டும் சொல்லி நம்புற பிள்ளைங்க. உன்னை சுத்தி இருக்கிறவனை பார்க்காத, அவரை மட்டும் பார். எனக்கு மனுஷன் வேண்டாம், நீங்க போதும் சொல்ற பிள்ளைங்க. எனக்கு நீங்க மட்டும் போதும் சொல்ற பிள்ளைங்க. வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி கமான். ஆராதனை ஒரு விடுதலையை தேவாவியானவர் தரட்டுமே. ஆராதனை ஆராதனை. கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுகிற வேளையாய் எல்லா சாப வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்ப வெளியே வருவதாக. தேவ பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும், இந்த எல்லையில கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் இப்பொழுதே உண்மையாய் விடுதலையை வாஞ்சிக்கிற பிள்ளைகள், நல்ல விடுதலை வாஞ்சிக்கிற பிள்ளைகள் நல்ல கையை தட்டி, நீ அந்நிய பாஷை பேச கிருபை பெற்றிருந்தா நீ அந்நிய பாஷையை பேசு. இப்போ உன் சிறையிருப்பு மாறுகிற நேரம், உன் கட்டுகள் உடைக்கப்படுகிற நேரம், உன் கண்ணிகளை கத்த தெரிக்க வைக்கிற நேரம், உன் வியாதி பலவீனங்கள் எல்லாம் விலகுகிற ஒரு நேரமாய்
இந்த வேலை இருக்க போகிறது. இதுவரைக்கும் உன்னை துரத்தி வந்த அந்த சாபம், இதுவரைக்கும் உன்னை துரத்தி வந்தது தரித்திரம், துரத்தி வந்தது வியாதி, அந்த பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அழிக்கப்பட போகிறது. கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல பலமாய் இறங்கி வருகிறது. வானம் திறக்கப்படுகிறது, கட்டுகள் உடைக்கப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே, மனுஷனை பார்ப்பதற்காக நான் வரல, உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் இருக்கிற இருள், என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான காரிருள் போராட்டங்கள், சோதனைகள் இப்பொழுதே மாறட்டும். ஆண்டவரே, நான் உம்மை துதிக்கிறேன், உம்மை உயர்த்துகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிற வேளையில் பரலோகம் எங்களுக்காய் நல்ல வாய்களை திறந்து துதிக்க ஆரம்பி. கர்த்தர் அநேகர் வாழ்க்கைக்கு சங்கிலிகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிற வேளையாயிருக்கிறது. என் ஆவியில உணர்கிற சில காரியங்கள் என்னன்னா, அநேகர் வாழ்க்கையில நன்மையை பார்க்க முடியாதபடி நாளுக்கு நாள் தடைகள் தடைகள் தடைகள். இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? அன்னைக்கு எரியோ கோட்டை என்ற ஒரு பெரிய தடைகள் இருந்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பட்டணத்தை சுற்றி நடந்த போது, எக்காலங்களை துணிக்க போது, எக்காலங்களை ஊதும் பொழுது அந்த கோட்டை இடிந்து விழுந்தது போல இந்த எல்லையை சூழ்ந்திருக்கிற எல்லா சாத்தானின் அரண்களும் கோட்டைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீங்க எல்லாம் ஒருமனப்படும் பொழுது, இந்த எல்லையில கைகளை தட்டும் பொழுது வானம் திறக்கப்படட்டுமே. நம்புற பிள்ளைங்க, வியாதிகள், உன்னுடைய சாபங்கள் எல்லாம் விலகட்டு. இப்போ நான் வந்து கை வைத்தாதான் சுகம் இல்ல, நீ கையை தட்டும் போது உன் அலக்கழித்து கொண்டிருக்கிற அந்த சாபங்கள், உன் அலைக்கழித்து கொண்டிருக்கிற அந்த வல்லமைகள், உன்னை சிறுமைப்படுத்துகிற அந்த ஆவிகள், உன்னை நொறுங்க பண்ணுகிற பொல்லாத கிரியைகள், உன்னை அளவினப்படுத்தி உன்னை நாளுக்கு நாள் குறுக வைக்கிற வல்லமைகள், எதை செய்தா கூட ஒன்று வாய்க்காதபடி இருக்கிறது தானே. இன்னைக்கு நீ கையை தட்டும் போது, வாய்களை திறந்து துதிக்கும் போது, கர்த்தர் இன்னைக்கு அந்த கட்டுகள் எல்லாவற்றையும் மாற்றி உனக்கு தர வேண்டிய ஜெயத்தை, உனக்கு கிடைக்க வேண்டிய கிருபையை உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். வாஞ்சிக்கிற பிள்ளைங்க, ஆண்டவரே, இந்த நாளை நான் விட போகிறது அல்ல, இன்றைக்கு என் சிறையிருப்பு மாறட்டும், இன்னைக்கு என் பாடுகள் மாறட்டும், இன்னைக்கு என் உபத்திரவம் மாறட்டும். இனி நாளைக்கு அல்ல, இன்றைக்கு. அன்னைக்கு சகைவை பார்த்து என் ஆண்டவர் சொன்னார் தானே, சகைவே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நீங்க நம்புறீங்களா? நாளைக்கு அல்ல, இன்றைக்கே ரட்சிப்பு, இன்றைக்கு அனுகிரக காலம், இன்றைக்கு ரட்சணிய காலம். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, ஆண்டவரே, இன்றைக்கு என் வாழ்க்கையில் அற்புதத்தை நான் காண போகிறேன். இன்றைக்கு பிசாச பார்த்து சவால் விடு. உன் வாழ்க்கையில் உன் அற்புதங்களை ரொம்ப காலம் தாமதித்து வைத்திருக்கலாம். உன் நன்மைகள், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உன் சகல காரியங்களை தாமதமாக்கி கொண்டு தடைகளுக்கு மேல தடைகளை சத்துரு கொண்டு வந்திருக்கலாம். ஆனா விசுவாசிக்கிறீங்களா? இந்த கூட்டத்திற்கு பிறகு உன் வாழ்க்கையில் வெண்கல கதவுகளை நீ பார்க்க போவதல்ல, இரும்பு கோட்டைகளை நீ பார்க்க போவதல்ல. உனக்காக அவர் எல்லாவற்றையும் திறந்து நன்மையானவைகளை உன் கரங்களை பார்க்கும்படியாய், நீ பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் கிருபை செய்ய போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து, come on people, come on people, come on people, வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. நீ கையை தட்டும் போதே நடக்க வேண்டிய அற்புதங்கள் எல்லாம் உன் கையில வந்து சேரட்டும். ஆமென். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? என் வியாதியா இருக்கட்டும், என் சாபமா இருக்கட்டும், தரித்திரமா இருக்கட்டும், இன்றையோட முடிந்து போக போகிறது. தேவன் என்னை எஃப் மைனர் வச்சுக்கோங்க. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு ஆமாவல்லையா, அது போதும் என் வாழ்விலே. எத்தனை பேர் நல்ல கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க.
எத்தனை பேர் நம்புறீங்க என் தேவன் என் கூட இருப்பார்? ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஐயா உங்க எல்லைக்கு அதிகாரிகள் வாராங்களோ, அமைச்சர்கள் வாராங்களோ, எம்எல்ஏ வாராங்களோ, கவுன்சிலர் வாராங்களோ, யார் வாராங்களோ வரல எனக்கு தெரியா. ஆனா உலகத்தை படைத்த என் தேவன் வருவார். அவர் வந்து வாசம் பண்ணுவார். ஆமா வரலையா? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமா வரலையா சொல்லுங்கப்பா. ஆமென் ஆமென். எனக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க போறார். ஆண்டவரை பார்த்து விசுவாசத்தோட, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. என்ன கவனிங்க, யாரும் கண்ணை மூடிட்டுலாம் பாட வேண்டாம். கண்ணை மூடாம கண்ணை திறந்து பாடினாலும் தேவ அபிஷேகம் நம்ம நிரப்பதான் செய்யும். நல்லா சிரிச்ச முகமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அன்பான தேவன் உங்களோட வருவார் தானே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிரிச்ச முகமா சொல்லுங்கப்பா. ஆமென் அல்லேலூயா. உங்களெல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? கொஞ்சம் பார்த்தா அப்படி தெரியலையே. எனக்கு நீங்க உங்க ஸ்லாங்லாம் பேச தெரியாது, ஆனா கத்துக்கிட்டா பேசுவேன். சொல்லுங்க, உங்க பாஷெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாண்டந்து எல்லாம் வந்துட்டீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். சந்தோஷமா பாடலாமா? பலவீனமா இருக்கு எல்லாம் மாறட்டும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆமென் ஆமென் ஆமென். அன்பான நல்ல நல்ல என்னோடு நல்ல அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆமென் 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 ஆமென். அன்பான தேவன் என்னோடு நல்ல நல்ல அது போதும் என் வாழ்விலே. நல்ல சந்தோஷமா தலையாடி போடலாமா? அன்பான தேவன் என்னோடு அது போதும் என் வாழ்விலே. ஆமென் 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 ஆமென். அன்பான தேவன் என்னோடு வரும், ஆமென், அது போதும் என் வாழ்விலே. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும், ஆமா, பசமுள்ள ஒரு மரம் கூட வரும். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் சொல்லும் போதே மாறட்டும். இப்போ ஒரு மரம் கூட வரும். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. நல்ல சந்தோஷமா பிசாசை வெட்கப்படுத்தி, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. பாடும்போதே மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. நல்லா சிரிச்ச மகமா பாடலாமா? மாறாவின் நீரை தேனாக மாற்றும். வாலிப பிள்ளைங்க எல்லாம் நல்லா மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. அன்பான தேவன் சொல்லலாமா? அன்பான தேவன் என்னோடு வந்துட்டார், வந்துட்டார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வந்துட்டார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வந்துட்டார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வந்துட்டார், அது போதும். சின்ன பசங்க எல்லாம் கை தட்டி கொண்டாடுவோம். இன்னைக்கு 2 நாள் வேற மாதிரி போதும் என் வாழ்விலே. நாம சிரிக்க சிரிக்க அவனுக்கு பயம் வந்துகிட்டு இருக்கு.
ஆமென். என்னோடு வந்து அது போதும் என் வாழ்வில். அன்பான தேவன் என்னோடு வந்து அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வந்துட்டார், அது போதும் என் வாழ்விலே. ஆமென், ஆமென். அன்பான தேவன் நீங்க மட்டும் உண்மையாவா உண்மையாவா? அன்பான தேவன் ஆமா, என்னோடு வேற லெவல். போதும் என் வாழ்விலே. நல்ல 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 அன்பான தேவன் ஏய், என்னோடு வந்து ஆமென். ஆடு மட்டும் போதும் என் வாழ்விலே. லல்லல்லல்லல்லல்லா. அன்பான தேவன் ஏய், என்னோடு வந்து ஆமென். அது போதும். 1 2 3 4. அன்பான தேவன் என்னோடு வந்து அது போதும் என் வாழ்விலே. லல்லல்லல்லல்லல்லா. அன்பான தேவன் என்னோடு வந்து அது போதும் என் வாழ்விலே. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்டு பகலெல்லாம் கூட செல்லுதல்லா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்டு பகலெல்லாம் கூட செல்லுது. சமோன் அன்பானதே என்னோடு வருவா அது போதும் என் வாழ்விலே. வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவா அது போதும் என் வாழ்விலே. பிசாச வெட்கப்படுத்துற மாதிரி சொல்லலாமா? அன்பான தேவன் என்னோடு வருவா அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவா அது போதும் என் வாழ்விலே. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலோ பாடும்போது கசப்பு எல்லாம் மாறட்டும். போ கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக நல்ல சிரிச்ச முகமா ஒரு கெத்தா பிசாச வெட்கப்படுத்தி மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றுகிற தேவன் எனக்கு இருக்கிறார் என்று நம்புற பிள்ளைங்க. மாறாவின் நீரை தேனாக அநேகர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளும் மாறுகிறது. நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி வாங்கிக்கோ. எத்தனை பேருக்கு என் கசப்பு மாறணும்னு நினைக்கிறீங்க? என் கசப்பு மாறட்டும் ஆண்டவரே. மாறாவின் நீரை தேனாக மாறும். ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே. லா 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 லா. நீ பாடும்போது நடுங்கட்டும் பிசாஸ். லா 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 லா. நல்ல வேற மாதிரி இருக்க வேண்டாமா? யாரையும் பார்க்காத குதிக்கிறவன் குதி. நல்லா சிரிச்ச முகமா சொல்லலாமா? வேறப்பா எழுப்புதல் வந்துட்டு நான் விசுவாசிக்கிறேன். நல்லா உங்க எல்லையை மாற போது பார். இந்த தெருவை மாற போது பார். உன் வாழ்க்கை தரமே மாற போகிறது பார். ஆமென்.
எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன்னா நீங்களாம் பின்னலாம் அப்படி இருக்கிறீங்களே. நல்லா கைத்தட்டி நம்மளாம் எழும்பிட்டானா மக்கள் தானா எழும்பிடுவாங்க. ஒரு அலையில சொல்லக்கூடாதா? இன்னைக்கு நான் மட்டும் ஊழியம் செய்ய வரல, நீங்க எல்லாரும் சேர்ந்தான் செய்ய வந்திருக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஐயா நமக்கு வந்துதான் நான் ஒன்னே என்ன சொல்றேன், எனக்கு இந்த ஊழியக்காரன் பெரிய ஊழியக்காரன் சின்ன ஊழிய இந்த மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்காது. புரியுதா நான் சொல்றது? மொத்தத்தில் எல்லாருமே கர்த்தருடைய வேலைக்காரங்க. ஒருத்தனுக்கு ஒரு கிருபையை கொடுத்துருப்பாரு. ஒருத்தன் சைக்கிளில் போறவன், ஒருத்தன் கார்ல போவான். அதுக்கால சைக்கிளில் போறவன் கீழே, கார்ல போறவன் மேல. அப்படி கிடையவே கிடையாது. பரலோகத்துக்கு போவாங்கிறதான் மிச்சம். புரியுதா நான் சொல்றது? இங்க என்னத்த பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி இருந்துட்டு பரலோகத்துக்கு போகலன்னா நீ எல்லாம் செஞ்சு வேஸ்ட் தானே. ஆமாவல்ல சொல்லுங்களேன். ஆமே, ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவை போல நம்ம மாறணும், குழந்தைய போல இருக்கணும். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? நான் விசுவாசிக்கிறேன் இந்த பட்டணத்துக்கே, இந்த தேச, இந்த தெருவுக்கே ஒரு மாற்றத்தை தேவன் தருவாராக. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், விசுவாசத்தோட தீர்க்க தரிசனமாக சொல்றேன். இதுவரைக்கும் கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையில நீ கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க நம்பு, உனக்கான ஒரு மதுரமான மரத்தையும் கர்த்தர் இன்னைக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்புறீங்களா? நம்புற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து எஸ் லார்ட், இன்னைக்கு அந்த கிருபை எங்கள் மேல உண்டாகட்டும், அந்த இரக்கம் எங்கள் மேல உண்டாகட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு 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 சகைய வீட்டுக்கு வந்தது போல ரட்சிப்பு மாத்திரமல்ல. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ரட்சிப்புங்கிறது வெறும் ஆத்மாவில மாத்திரம் கிடையாது. வேதம் நல்லா சொன்ன, ரட்சிப்பு என்கிறதுக்கு கிரீக்க மூல பாஷையில, எபிரேய பாஷையில சோசோ என்னது கத்துக்குங்க சோசோ. சத்தம் அந்த நாயை விரட்டுற மாதிரி வந்தது இல்ல, சரியா? இது சோசோனா உன் ஆத்மா மாத்திரமல்ல, உன் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே ரட்சிக்கப்படுவது, மீட்கப்படுகிறது. எல்லாரும் சொல்லுங்க. அப்ப வியாதியோட நான் இருக்க மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் வியாதியோட இருக்க மாட்டேன், சாபத்தோடு இருக்க மாட்டேன், கடன் பிரச்சனையோடு இருக்க மாட்டேன். கர்த்தர் இந்த கூட்டத்திற்கு பிறகு அதுதான் முழுமையான ரட்சிப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதுதான் முழுமையான ரட்சிப்பு. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஒரு ஆமென் சொல்லுங்க பாபு. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாபு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பா. நம்புறீங்களா? என் ஆண்டவர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்புற பிள்ளைங்க மாத்திரம் இந்த கூட்டத்துக்கு பிறகு எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மாறாக்களும் கசப்புகளும், ஆமென், கர்த்தருடைய ஊழியக்காரங்க நம்ம எல்லாரும் நீங்களாம் முன்ன வந்துருங்கய்யா. உங்க 2 நாட்களும் உங்களை வச்சுதான் ஊழியமே. ஒரு அல்லையில சொல்லக்கூடாதா? ஆமென். எல்லாம் முன்ன வாங்கப்பா. சந்தோஷமா இருக்கீங்களா? மணி எத்தனையா சொல்லுங்க? மணி எத்தனை? 8:45. எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 8:45. அப்படியாம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தானே 1 மணி முடிக்கணுமா? முடிச்சிருவோம், சரியா? நம்ம ஆட்கள் அல்லையிலேயே போட்டே கவுத்திடுவாங்க தெரியுமா? எதுக்கு அல்லையிலேயே சொல்லணுன்னு தெரியாது. எங்க பாட்டி செத்து போனாங்க, அல்லையிலேயான்னு சொல்லுவாங்கப்பா. சரி, எத்தனை பேர் உண்மையா சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். ஆமா, முழுமையான ரட்சிப்பு. ஆமென். வாழ்க்கை நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் பெரியவரையா. நம்மளாம் சும்மா நம்மளாம் தரித்திரத்தோட கஷ்டத்தோட அந்த ஒரு மட்டமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகவா ரத்தம் சிந்தினார்? இல்லையே, உங்களை என்னையும் தூக்குறது தானே அவர் ரத்தம் சிந்தினார். ஆமாவா இல்லையா? கொல்கத்தா மலையில உயர்த்தப்பட்டது எதற்காக? என் பிள்ளை உயர்த்தப்படணும், என் ஜனம் உயர்த்தப்படணும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். என் பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, என் பிள்ளைகள் அழுதுட்டு, என் பிள்ளையோட கண்ணீரெல்லாம் நான் துடைக்கிறதுக்கு தான். நீங்க நம்புறீங்களா? உன் கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் துடை, உன் மாறாக்களை மதுரமாய் மாற்றுவார். வியாதியோட வந்தவங்க எல்லாம் கை உயர்த்துங்க பா. வியாதியோட வந்திருக்கிறேன் சரீரத்துல, சும்மா கை வைத்த கூட. சரீரத்துல இப்ப வியாதியோட நான் வந்திருக்கிறேன்.
இந்த கூட்டத்துக்கு வரும்போது அந்த விளைவினத்தோட தான் நான் வந்திருக்கேன். அவங்க மட்டும் கை வருதுங்கப்பா, அவங்க மட்டும். நான் ஒன்னே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, சுகத்துக்காக வந்து உங்களுக்கு சொல்றேன். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோ, உன்னுடைய இருதயம் இன்னைக்கு என்ன செய்யப்படட்டும், செப்பனிடப்படட்டும். ஏன்னா இங்க வந்து சுகம் ஆகிட்டு போய் தேங்காய் உடைச்சிட்டு இருக்க கூடாது. முழுமையா இயேசுவை ஏற்றுக்கொள். நான் ஒரு சாட்சியை சொல்றேன். மலேசியா தேசத்துல ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. யாரோ சொல்லியிருக்கேன், இப்படி ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறார், அவர் மீட்டிங்ல நிறைய அற்புதம் நடக்கணும்னு. அந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியாது, கையில ஒருத்தர் கை பிடிச்சி தான் கூப்பிட்டு வந்தாங்க. அந்த அம்மா பேர் லட்சுமி, யூடியூப்லலாம் இருக்கும் அந்த சாட்சி. அப்போ பினாங்கில் மலேசியாவில் பினாங்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு, அங்கே நடந்துட்டு இருக்கு. அப்போ நான் ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருக்கும்போது, எப்பவுமே வர்ஷிப் முதல்ல ஆராதனை, அப்படியே நம்ம இருதயம் அப்படியே கர்த்தரோட நெருங்கிட்டுன்னா அப்புறம் நம்ம ஈஸியாக எல்லாம் செஞ்சுட்டு போயிடலாம். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? அப்போ ஆராதனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த அவங்களெல்லாம் கூட்டம் அவங்க ஃப்ரெண்டில் வந்து கொண்டு விடுறாங்க. அப்படி நம்ம இப்படியே வராங்க, கண்ணு தெரியல, கண்ணு தெரியாமல் எப்படி வருவாங்க, கண்ணு நல்லா தெரிஞ்சது திடீர்னு எப்படியோ போயிட்டு போல, நரம்பு ஏதோ பாதிக்கப்பட்டதுனால. அப்போ நான் வந்து இயேசுவை நாமத்தில் ஜெபம் பண்ணேன். நான் தொட்டா சுகம் ஆகாது, அவர் தொட்டா தான் சுகம் ஆகும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அப்போ நான் இயேசுவின் நாமத்தில் 2 கை மேலே கண்ணு மேலே கை வச்சுட்டு ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு. ஏன்னா அது ஒரு விசுவாச கிருபை கர்த்தர் கொடுத்ததுனால நான் உடனே கேட்டேன், அம்மா இப்போ எப்படி இருக்கீங்க? அந்த அம்மா அழ ஆரம்பிச்சுட்டு, ஐயா எல்லாம் தெரியுது ஐயான்னு. இதை உங்ககிட்ட போய் நான் சொல்றேன் பாரு, காது கேட்கலையா நிறைய பேருக்கு? கண்ணு தெரியுதுன்னு நம்ம சொன்னாங்க. அப்புறம் அந்த அம்மாட்ட நான் பேச்சு கொடுக்குறேன், எப்படிமா இருக்கீங்க? அது வேற எதுவுமே ஐயா அது தெரியுதுயா, இது தெரியுதையா, அது தெரியுது, எல்லாம் தெரியுதையா, எனக்கு எல்லாம் தெரியுதுன்னு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் அவங்களுக்கா நல்லா ஜெபம் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த சபைக்கு வாங்க, இயேசுவுக்கு உண்மையா இருங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்றேன். பாஸ்டர் இப்படி அந்த அம்மா ஒரு ஞாபகம் இருக்கு. ஆனால் நமக்கு இந்த சுகமானவங்களை வந்து எத்தனை பேர் சுகமானாலும் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா அதுதான் நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? அந்த சாட்சிகள் தான் நம்மளை உயிர்ப்பிக்கும், என்னை எழுப்பும், இன்னும் விசுவாசத்துக்கு நேரம் என்னையே தூண்டுகிறதா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்போ அந்த பாஸ்டர் கூப்பிடுறாரு. அந்த பாஸ்டர் பேர் ஆலன். பாஸ்டர் இப்படி ஒரு விஷயம், இந்த ஒரு அம்மாவுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, அந்த கண்ணு தெரிஞ்சிச்சு தானே? ஆமாம் பாஸ்டர். அவங்களுடைய பழைய அவங்க ஒரு கோயிலுக்கு போய் திருப்பி ஆண்டவரை விட்டு தூரமாக போய் ஒரு கோயிலுக்கு போய் தேங்காய் உடைச்சாங்களா, பாதி அந்த கோயிலை விட்டு வெளியே வரும்போதே கண்ணு திருப்பி போயிடுச்சான் பாஸ்டர். நான் சொன்னேன் அது போனதாகவே இருக்கட்டும்னு சொன்னேன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஏசு உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். இன்னைக்கு ஒன்னே ஒன்று சொல்லுவோம்மா, பரிகாரத்துக்காக எங்கேயும் தேடி அலையாத. நிறைய பேர் கிறிஸ்தவனா இருந்துட்டு ஏதாவது மாறிடாதான்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாமோ போய் மாட்டிக்கிட்டு பிசாசெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடாத. உனக்கு ஒரே ஒரு வழி, இயேசு மட்டும். அவரை நீ உறுதியாய் பிடித்துக்கொள், அந்த இயேசுவை. ஆமென், ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்படிப்பட்டவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி கொள்ளுங்கப்பா. எனக்கு இயேசு மட்டும் போதும். ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகள், அன்பான பாஸ்டர்ஸ்மார் எல்லாரும் கரங்களை அந்த பிள்ளைகளுக்கு நேரா நீட்டி, இந்த கூட்டத்துக்கு பிறகு இந்த பட்டணம், உங்க சபை இங்க தான் இருக்கா பாஸ்டர்? எது பக்கத்துல இருக்கு? இங்க ஸ்ட்ரீட்ஸ்ல நிறைய சபை இருக்கா? அப்படி 3 சபை இருக்கு இந்த ஸ்ட்ரீட்ஸ்ல. பரவாயில்ல, எழுப்புதல் பயங்கரமா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்களா? சூப்பரியா. அப்ப எழுப்புதல் நீங்களாம் ஒண்ணா, ரொம்ப நன்றிங்க. இந்த அன்பு வந்துட்டனாலே தேசம் வந்திருக்குமே எப்பவுமே. ஆமாவால இங்க இவனுக்கு ஒருத்தன் கூட்டம் நடத்தினா அவனுக்கு பிடிக்கல, அவனுக்கு கூட்டம் நடத்தினா இவனுக்கு பிடிக்கல. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன தேவத்தை தான் ஆராதிக்கிறாங்களோ தெரியல. கேட்டா அன்பா, தேவன் அன்பா இருக்கிறார், இவன் வம்பா இருக்கிறானே, என்ன பண்ற? கரெக்டா? சரிங்க, தப்பே இல்லம்மா. மீட்டிங் ஜாலியா இருக்கணும். ஒரு அலையில சொல்லுங்கப்பா. ஆமென். மீட்டிங்னா நிறைய பேர் நினைப்பான், சில நினைப்பான் பார், பரிசுத்தம் என்ன தெரியுமா? வெள்ள வெள்ள, இவங்களை சொல்லவே இல்லப்பா உங்க பாஸ்டர்னா, வெள்ள வெள்ள உடுத்திருக்கணும் அல்லது ஒரு ஜிப்பா போட்டிருக்கணும். அவன் பரிசுத்தமான மனுஷனுடைய பார்வை. ஆனா நீங்களாம் சூப்பரா வந்திருக்கீங்களா வேற மாதிரி. என்னங்க ஒரு அள்ளியில சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆண்டவர் வெளிப்புறகத்தெல்லாம் பார்க்கிறவரே கிடையாது. அவர் அதுக்கு மேட்டரே கிடையாது. அவருக்கு உன் உள்ளம் சரியா இருக்கான்னு மட்டும்தான் அவர் பார்க்கிறார். கரெக்டா இல்லையா?
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெளியே மேஷம் போட்டுட்டு திரியறதுனால நீ மேல போயிடவே மாட்ட. ஆமாவல்ல சொல்லுங்கப்பா. சபைக்குள்ள உட்கார்ந்து இருப்ப, பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட அவ்வளவு சண்டை இருக்கும். சபைக்குள்ளதான், நான் விசுவாசிகளுக்கு சொல்றேன், சரியா? நம்மளை பகைக்கிறவங்க அது இருப்பாங்க, அது மேட்டர் வேற கிடையாது. விசுவாசியா இருந்துட்டு பாஸ்டர் கொடுத்து கெடுத்து பேசுற எத்தனை கூட்டம் இங்க வந்திருப்பீங்க. நிறைய பேர் பாக்குது, என்னடா நம்மளை பத்தியே கரெக்டா பேசுறாரு. ஆமே, இந்த கூட்டத்தை கூட சில குரங்குகள் குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னடா வந்தார் இவர், பயங்கரமா பேட் அடிக்கிறவர், பயங்கரமா சிரிக்கிறார. ஆமே, எங்க உள்ளவர் இவரு? புளியந்தோப்பா, பார்த்தா தெரியுது. சரிங்க சரிங்க, நல்லா இருக்கியாச்சு. ஹல்லேலூயா. ஆமென். சரிங்க, தப்பு இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷமா தான் இருக்கணும். அவர் வார்த்தை யோசிச்சு பாருங்க. அவர் வார்த்தையை கேட்கும்போது சில வார்த்தைகள் நம்ம உள்ளத்தை உடைக்கும், கண்ணீர் தானா வரும், அதுவும் ஒரு சந்தோஷம்தான். ஆமென். சில வார்த்தைகள் கேட்கும்போது மனசுல பெரிய சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், அதுவும் தேவனுடைய வார்த்தை தான். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? ஏதோ ஒரு காரியத்தை தேவன் எங்களுக்கு செய்யட்டும். ஆமென். எல்லா மாறாக்களையும் தேவன் மதுரமாய் மாற்றட்டும். ஏன்னா இவ்வளவு ஊழியர்கள் ஒன்று சேர்ந்திருக்காங்களே, சொல்லுங்க, அதுவே பெரிய ஒரு ஆசீர்வாதம் தானே. ஆமென். ஹல்லேலூயா. இதே போல எல்லா சபைகளும் எல்லா ஊழியர்களும் ஒன்று சேர்ந்துட்டு, இது ஏன் சபை, உன் சபை, உன் விசுவாசி, ஏன் விசுவாசி, அவங்க சபைக்கு உண்மையா இருங்க. ஆமென். சொல்லுங்கப்பா. உங்களுக்குன்னு ஒரு போதகரை கர்த்தர் கொடுத்திருந்தால் அந்த போதகருக்கு நீ உண்மையாயிரு, அந்த போதகருக்கு நீ கீழ்ப்படி, உதவியை செய். சபைக்கு எந்த அளவு செய்றீங்களோ செய்யுங்க, நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில். ஆமென். நான்லாம் ஆவிக்குரிய சபையில பிறந்தவள, நான் சிஎஸ்ஐல பிறந்து வளர்ந்தவன். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அன்னையிலேருந்து எனக்கு எங்க சர்ச்சுக்கு நான் போவேன், போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது அழுது ஜெபம் பண்ணுவேன். ஆமென். ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். ஆகவே அதனால தேவ பிள்ளைகள் நம்ம மாறினாலே எல்லாம் மாறுயா, சரியா? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்ல, நம்ம மாறினாலே எல்லாம் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் உண்மையாகவே சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படியே நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கம் ஆன். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆமென். ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அவங்களெல்லாம் அங்க உட்கார வைங்க, அங்கே உட்கார வைங்க, அங்கே உட்கார வைங்க. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆமென். 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 அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மாறாவின் நீ எல்லாரும் சொல்லலாமா? தேனாக மாற்றும் ஆமென். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்றேன், அப்பா எங்களை இப்ப தொடுங்க, எங்களை இப்ப தொடுங்க சுவாமி, எங்களை விடுதலையாக்குங்க சுவாமி, எங்களை ஒரு பெரிய சாட்சியா ஆண்டவரிடத்தில் நிறுத்துங்க, ஆண்டவரிடத்தில் நிறுத்துங்கப்பா. பிசாசின் வல்லமைகள், பிசாசின் கிரியைகள் யாருடைய சரத்துக்குள்ள ஆட்டி படைச்சு கொண்டிருக்குதோ எல்லாம் வெளியே வாய்ப்போம், மொத்தமா வெளியே வா. I command in the mighty name of Jesus. ஒண்ணு கூட இருக்க கூடாது இந்த எல்லையில. வா வா வா, வெளியே வா. Come out in the mighty name of Jesus. பிசாசு கட்டளை எடுக்கிறேன், இனி இந்த எல்லையில உன் ஆளுக கிடையாது.
இனி இந்த எல்லையில இயேசு மட்டும்தான் ஆளுக. Yes, Lord. தேவ பிள்ளைகளை சிறைப்படுத்தி நீ வைத்திருந்தா நான் கட்டளை கொடுக்கிறேன், வெளியே வா. ஒவ்வொன்னா வந்து விளட்டும் இப்போ, ஒவ்வொன்னா வந்து விளட்டும், Yes. ஒவ்வொன்னா வந்து விளட்டும் இப்போ. Amen. In the mighty name of Jesus. Jesus. Mighty name of Jesus. அநேகருக்கு விடுதலை வருகிறது. Yes. நான் ஆவியில உணர்றேன். இந்த எல்லையில உனக்கு வியாதி கிடையாது. பிசாசின் வல்லமைகள் உன்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. இன்றைக்கு என் ஆண்டவருடைய வல்லமையின் நாமத்தினால் எல்லா ஆவிகளும் வெளியே வா. இயேசுவின் நாமத்தை வெளியே வரணும். அப்படிப்பட்டவங்க அப்படியே தூக்கி கொண்டு வாங்க. வாலண்டியர்ஸ் அந்த அம்மாவை அப்படியே கூட்டிங்க கொண்டு வாங்க. தேவ மகிமையில இன்னைக்கு ஒரு விடுதலை தேவன் தருகிறார். வெளியே வா. ஜீசஸ் நேம். இனி உன்னால் இருக்க முடியாது. மால் கா போ ஷாத்தா. நாம் ஆராதிக்கிற வேளை எஃப் மேஜர், நாம் ஆராதிக்கிற வேளை, ஆராதிக்கிற வேளை வானம் திறக்கப்படுகிறது. Oh Jesus. Yes, Lord. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். எல்லாம் வெளியே வரட்டும். அவங்கள தூக்கிட்டு வாங்க, அவங்கள தூக்கிட்டு வாங்க. பிசாசு பிடித்தவங்க அப்படியே முன்ன கொண்டு வாங்க. ஏன்னா இதுதான் கூட்டத்தை தடை பண்ணிட்டு இருக்கும். கொண்டு வா, கொண்டு வா. வல்லமை இறங்குகிறார். Yes, Jesus name. yes, Lord. Holy Spirit, free. விட்டு 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 விட்டு. Amen. Mighty, in the mighty name of Jesus. Yes, In the mighty name of Jesus. எல்லா சர்ப்பத்தின் ஆவி வெளியே yes, Shakabada. போ. In the mighty name of Jesus. Amen. எல்லாம் வெளியே வா, வெளியே வா. Hallelujah. The mighty name of Jesus right now. சர்ப்பத்தின் ஆவி Amen. மால்கராபோ ஷாட்டா. Shata. In the mighty name of Jesus. Shata. Kabada. In the mighty name of Jesus. Amen. In the mighty name of Jesus. Kabada. The mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. In the mighty name of Jesus. Kabada. Fire. In the mighty name of Jesus. Yes, In the Lord. mighty name of Jesus. Shikabada. In the mighty name of Jesus. Out. Hallelujah. Out. Hallelujah. Out. Shata. Kabada. Out in the mighty name of Jesus. In the mighty name of Jesus right now. Yesu. Shabadadanalarana. Fire in the Holy Spirit. Shata. Kabada. வெளியே போ. Yes, Lord. Jesus. Hallelujah. Holy Spirit. Shata. Kababa. அக்கினி எரியட்டும். Fire. மொத்தமா சுவாமி. Yes, Lord. சகோதரியை பிடித்து வைக்கிறது. Yes, Jesus. Amen. Shikabadadanalarana. Mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு நாள் இருக்க முடியாது நீ. இயேசுவின் நாமத்துல. Yes, Lord. என் இயேசுவின் நாமத்துல Yes, சொல்றேன். Jesus. Amen. இயேசுவின் நாமத்துல சொல்றேன். Hallelujah. Out. Amen. Jesus. Jesus.
நோ, உனக்கு டைமே கிடையாது. அவனுக்கு டைமே கிடையாது. ஆமா இல்லையா சொல்லுங்க. எல்லாரும் கரெக்ட் தானே? எத்தனை பேர் சொல்றீங்க பிசாசுக்கு நீ டைம் கிடையாது? நீங்க எல்லாரும் கைகளை நீட்டுங்க. வா, மொத்தமா இந்த எல்லையை பிடித்திருக்கிற இந்த சாத்தானி வல்லமைகளை எல்லாரும் கைகளை நீட்டும் போது கர்த்தருடைய ஆவியானவர் இப்போ இந்த சகோதரிக்கு ஒரு விடுதலை, இப்போ இந்த சகோதரிக்கு ஒரு விடுதலை, இப்போ இந்த சகோதரிக்கு ஒரு விடுதலை. பரத்திலிருந்து தேவ அக்கினி இறங்கி, பரத்திலிருந்து தேவ அக்கினி இறங்கி, பரத்திலிருந்து தேவ அக்கினி இறங்கி, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் எல்லா கைகளை உயர்த்துங்க. இனி இந்த பிசாசுக்கு இங்க வேலை கிடையாது. இனி இந்த பிசாசுக்கு இங்க அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால் Holy Spirit, மொத்தமாண்டவரே, மொத்தமாண்டவரே, fire the Holy Ghost. Might விடு out in the might. எல்லா நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி. Out. Amen. Out. Amen. Mighty name of Jesus. Yes. Jesus. எழும்பும் போதே சுகத்தோடு எழும்பட்டும். ஆண்டவரே எல்லா பலவீனங்களும் இந்த mighty name of Jesus. Yes. மொத்தமா மாறட்டும். பிடிங்க Jesus. பிடிங்க. அம்மா உண்மையாவே சொல்றீங்க? அப்படியே வாங்க முன்ன வாங்கம்மா. உங்க பேரு? எத்தனை வருஷமா கஷ்டப்பட்டீங்க? என் பேர் தேவகி. நான் ஒரு வருஷமா இருக்குது எனக்கு இந்த மாதிரி ஸ்கேன் தண்ணி தூக்கினேன். அப்போ என்ன ஆச்சுன்னா மேலே அப்படியே கொப்புளிச்சுன்னு வந்த மாதிரி இருந்தது. அதனால நான் அப்படியே ஒரு வருஷமா இருந்தது. சரி, நானும் கண்டுக்கல. அதை சுகர் இருக்குது, ஆட்டு பிரச்சனை இருக்குது, எல்லாம் மாத்திரை போட்டுன்னு வந்தேன். சரி, நான் ஸ்கேன் எடுனாங்க. நான் ஏசப்பா மேலே வார்த்தை போட்டேன். நான் அதெல்லாம் வரும்போது வலியோட தான் வந்தீங்க? வலியோட வந்தேன். ஜோம் பண்ணதானே உங்களுக்கு? அப்ப என்ன நடந்துச்சு உங்களுக்கு? அந்த இடம் வந்து அப்படியே சுருக்குன்னு, அந்த இடம் வந்து சுருக்கு. எத்தனை பேரு நல்ல கை தட்டி ஏசப்பாவை நன்றி ஏசப்பா, நன்றி. இப்போ ஒரே ஒரு நிமிஷமா, அந்த வலி சுத்தமா இப்ப இல்ல? உண்மையா இல்ல? அது நிறைய பேர் அது எப்படியான்னு அது எப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்குலாம் பதில் என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து அப்படியே பிடிச்ச மாதிரி இருந்தது. அப்படியா? இப்ப ஃப்ரீ ஆயிட்டீங்க. நல்ல கரங்களை தட்டி. ஒரு வருஷமா இருந்த சாபத்தை, ஒரு வருஷமா இருந்த அந்த போராட்டத்தை என் ஆண்டவர் மாற்றினார்னா நம்பிக்கையோட வந்தேன், நம்பிக்கையோட நான் பெற்றுக்கொண்டு போறேன். சூப்பர் அப்பா, நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி. இந்த சாட்சியை கேட்கும் போதே உங்க அடுத்த அற்புதத்துக்காக காத்திருப்பீங்க பாத்தீங்களா? உனக்கு நம்பிக்கை வந்துடட்டும். வேற இன்னொரு அம்மாவுக்கு ஜோம் பண்ணனே. அவங்க எங்க? இன்னொரு அம்மாவுக்கு யாருக்கோ பண்ணனே. ஒரு மயக்கமா இருக்காங்களா? சரி. ஏன்னா ஆபரேஷன் பண்ணியிருக்காருல்ல, சொல்ல என்னங்க ஆமாவா இல்லையா? ஐயா, நம்ம ஆபரேஷன் பண்றதுக்கு கத்தி பணம்லாம் தேவை கிடையாது. ஒரு 10 ரூபாய் என்ன ஜோமனி இயேசுவின் நாமத்துல ஜோமன போறோம், அவ்வளவுதான். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். நல்ல பிசாசு வெட்கப்படுத்துவோமா? ஒரு நிமிஷம். வியாதியை பார்த்துலாம் டான்ஸ் பண்ண போறோம். ஆமென். பண்ணலாமா? 1 2 3 4. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இனியல்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இனியல்ல நாமம், இன்ப நாமம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இனியல்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இனியல்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இனியல்ல நாமம், இன்ப நாமம். ஆமென். சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஹalleluya. வாங்க முகமே மாறிட்ட. வாங்க சிஸ்டர். சூப்பர்ல, உங்களை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இருந்தாங்கல்ல? என்னையே கொத்துற மாதிரி, என்னையே போட்டு தள்ளுற மாதிரி தான் இருந்தாங்க. எங்க போனாலும் நமக்கு போட்டு தள்ளுறேன்னே ஒரு கூட்டம் வருது நமக்கு. யாருக்கு? உங்க வீட்டு கல்யாணம் பண்ணவங்க வேற வழி கிடையாதுயா.
வேற ஆப்ஷனே இல்ல. Pastor, I have a doubt, but I think so it's transferred there. I think so transferred there. You put one hand there, no, please. பாத்துக்கிறோம், அதெல்லாம் பாத்துக்கிறோம். நீங்க வா. He did not come on the scene at all. சரி, இந்த சிஸ்டர் எத்தனை பேர் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு? அவர் பேர் என்ன? உங்க பேரு? லயலா. சரி, இப்போ எப்படி சிஸ்டர் இருக்கீங்க? தலையில என்னமோ ரிலீஸ் ஆன மாதிரி. தலையில என்னமோ இல்ல, அது பெருசு இருந்துச்சு. தலையில தான் கட்டிட்டு இருக்கு. அவர் அதாவது நிக்கிக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்க, இன்னைக்கு தான்டா எனக்கு கல்யாணமே முடிஞ்ச மாதிரி இருக்கு. Back side of the color. Pastor. இருங்க அவர்கிட்ட கேட்போம், வேற லெவல்ல பேசுறேன். வாங்க நிக்கி பிரதர். ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ? பாஸ்டர் ஐயா, நான் இந்த சபைக்கு சரி, தொடர்ந்து வந்தோம். ஆவல ஆண்டவரே, ஏன் இந்த மாதிரி சோதிக்கிறேன் நான் நினைச்சேன். அப்படியே ரொம்ப ஆனா கஷ்டம். எனக்கு விடுதலை கிடைக்கும் ஒரு நம்பிக்கையில தான் வந்தேன் நான். இன்னைக்கு கூட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதுக்கு 1500 செலவு பண்ணி வந்தேன். அப்படியா? இவருக்கு ஆகணும், கர்த்தர் நாமத்தில் இவருக்கு ஆகணும். ஆனா தப்பான காரியம் எல்லாம் நடுவில் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் நான் ஆண்டவர் மன்னிக்கிற தேவன். ஆமென். வாங்க. இப்போ இவங்க சொல்லுங்க சிஸ்டர், என்ன நடந்தது பிரேயர் பண்ணும்போது? இப்போ எப்படி இருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்க. நடுத்தரல அடிச்சது அப்புறம் தான் கொஞ்சம் தெரிஞ்சது. அப்படியா? ஆனா நீங்க அடிச்சது தெரியல. ஏதோ ஒரு பெரிய கை வந்து அடிச்சது. நல்ல பரவாயில்ல, உங்க பாஷையில பேசுங்க. பரவாயில்ல. இப்போ என்ன உங்கள்கிட்ட இருந்து வெளியே போன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? உங்கள்கிட்ட இருந்து என்ன வெளியே போச்சு? எப்படி ஃபீல் பண்ணீங்க நான் ப்ரேயர் பண்ணும்போது? பின் கழுத்துல அந்த வலி அங்கதான் பிடிச்சிட்டு இருந்தது. ஒரு வலி பிடிச்சு எத்தனை வருஷமா? How many years? That is about 30 years the pain is. 30 வருஷமாவா? 30 வருஷம். 30 வருஷம் ஒரு பொல்லாத போராட்டம் கழுத்துல பிடிச்சிட்டு இருந்துச்சா? என் இயேசு ஒரு தொடுதல் இன்றைக்கு சொல்லுங்க. தலைமேலையும் பின் கழுத்துலயும். தலை மேலையும் பின் கழுத்துலையும் 30 வருஷமா ஒரு பலவீனத்தின் ஆவி பிடிச்சிருந்துதான். ஜோமுனும் போது ஆராதிக்கும் போது அதை ஆட ஆரம்பிச்சிச்சு. பாத்தீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். ஆனா இயேசு சொன்னார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நாகேஸ்வரி ஓடி போயிச்சு நான் நினைக்கிறேன். நினைக்கிறதுங்க ஓடி போச்சு. இவங்க நினைக்கிறாங்களாம். அதையா நீ நினைக்கிற? இயேசுவை மட்டும் நினைனுமே. இவர்தான் இயேசு நாமத்தில் எனக்கு வெற்றி. இயேசு. நான் இப்படி பண்றேன். அப்படியா? அவ பண்ணலாமா? 1 2 3 4. இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இயேசுவின் நாமம் விடுதலை நாமம். வருஷம் இந்த அம்மா இதுக்கு முந்தைய ஆண்ட ஆட்டத்தை பாத்தீங்களா? இப்ப ஆடுற ஆட்டத்தை பாத்தீங்களா? எத்தனை பேர் அந்த இயேசுவுக்கு மகிமை செலுத்த நினைக்கிறீங்க? நல்ல கையை தட்டி come on. இவங்க மாத்திரம் இல்ல, நீங்களும் சேர்ந்து என்னோட சேர்ந்து ரெடியா? 1 2 3 4. இயேசுவின் நாமம் விடுதலை நாமம். இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம். நல்ல கை தட்டி சத்தமா சொல்லுங்க, ஜீசஸ். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. இருக்கட்டும். வாங்க சிஸ்டர், உண்மையிலே உங்களை பார்த்தது வெரி ஹாப்பி. Very happy and thanks to you. God is good. ஆமென். அவருக்கு சொல்லுங்க thank you Jesus. கர்த்தருக்கு கோடானி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். 30 வருஷமா இன்னைக்கு நிம்மதியா தூங்குவீங்க நீங்க. நல்லா இருப்பீங்க. லாய்ஸ் எல்லாம் நிப்பாட்டி சாட்சி சொல்ல வச்சாருல என் ஆண்டவர். 30 வருஷம் பாடு. அப்படித்தானே? 30 வருஷம் அந்த கழுத்துலையும் தலையிலையும் அவங்க பட்ட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அவர் கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கார். நிக்கி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணேன், மோசம் பண்ணிட்டேனே நினைச்சிருப்பார். இன்னையில இருந்து வாழ்க்கை அவருக்கு இனிமேதான் வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகும்.
எதுக்கு இந்த மாதிரி சில அற்புதங்களை நான் ஆசைப்படுவேன்னா, இயேசு இன்னைக்கும் ஜெபிக்கிறார் என்பதை நீங்க பார்க்கணும். ஆமென். அவர் பாஸ்டர் வந்து நம்ம மீட்டிங் வந்து என்கிட்ட கடைசி அவங்க ஃபேமிலியாக வந்து பேசும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, 25 வருஷத்துக்கு முந்தி பார்த்தோம் அந்த மிராக்கிள் இல்லை சொன்னீங்களா, 25 இயர்ஸ் பிஃபோர் தான் அந்த மாதிரி அற்புதம் ஊழியங்கள்லாம் பார்த்தோம். இன்னைக்கு எங்கள் கண்ணால் பார்த்துருக்குறோம். இது ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு சில காரியங்களை கர்த்தர் சரிப்படுத்துறார். நாளை தினம் மொத்தமாக வெடிக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, சந்தோஷமா இருக்கிறவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. கேட்க மாட்டீங்க. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, எங்கள் ஆத்மதாரும் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. நல்ல கை தட்டி சொல்லலாமா? எங்கள் ஆத்மதாரும் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. நல்ல கை தட்டி சந்தோஷமா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஹல்லேலூயா, 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 hallelujah, 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 hallelujah,
இயேசு எல்லாம் இயேசு இன்னும் சந்தோஷமா இயேசு எல்லாம் இயேசு அவனாய் இயேசு எல்லாம் இயேசு எல்லாரும் வாயை திறந்து இயேசு அந்த நாமத்திற்கு எல்லாம் முன்பதாக இயேசு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் முடங்கும் நாங்கள் யாவும் அறிக்கை பண்ணோம் இயேசு எல்லாம் சத்தமா இயேசு நீங்க மட்டும் எல்லாம் இயேசு ஆமென், ஆமென். சத்தமா எல்லாம் போதாது இயேசு என்ன என்ன இயேசு ஏமன் எல்லாம் இயேசு ஆமென் ஆமென் இயேசு எல்லாம் இயேசு ஆமென் ஆமென் இயேசு ஆஹா. எல்லாம் இயேசு என்னை செய்யா இயேசு எல்லாம் நல்ல கைகளை உயர்த்தி சொல்லமா இயேசு எல்லாம் இயேசு ஆமென், ஆமென். இயேசு எல்லாம் இயேசு ஹalleluya இயேசு எல்லாம் இயேசு இயேசு எல்லாம் இயேசு எத்தனை பேர் நம்புறீங்க அந்த இயேசுவின் நாமத்திற்கு முன்பதாக 30 வருஷம் அந்த சகோதரிக்கு அந்த பொல்லாத நாகத்தின் ஆவி அந்த குடும்பத்தை உட்கார்ந்து போராடிட்டு இருந்தது தானே டிலே குறைக்காது ஆமா வரல சொல்லுங்க பாப் இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க அந்த 30 வருஷம் பாட ஆண்டவர் மாற்றினார்னா நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க ஏன் பாடுகளையும் அந்த வீட்டுக்கார் எவ்வளவு கண்ணீரோட சொன்னார் நிம்மதி இல்ல வேதனை ஒவ்வொரு நாட்களும் வேதனை தான் பாடுதான் நல்ல கவனிங்க இந்த பொல்லாத ஆவி உன் குடும்பத்துல இருக்கும்போது இப்படிப்பட்ட பிரச்சனை ஏன் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை நினைக்கிறீங்க ஏன் பிள்ளைகளுக்கும் தாய் தகப்பனுக்கும் பிரச்சனை முட்டி மோது நினைக்கிறீங்க இந்த பொல்லாத ஆவிகளுடைய வேலை தான் அங்க உட்கார்ந்து கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் வந்துட்டார் இன்னைக்கு ரட்சணிய காலம் இன்னைக்கு அனுகிரகத்தின் காலமாய் கர்த்தர் வைக்க போகிறார் இனி இன்னொரு நாளை நீ தேட வேண்டாம் நீ விசுவாசி இன்றைக்கு எனக்கானவைகளை என் அற்புதங்களை என் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் நம்புற பிள்ளைங்க நீ நல்ல கையை தட்டும் போது பிசாசின் சாம்ராஜ்யங்கள் அவனுடைய அலங்கங்கள் அவனுடைய அஸ்திபாரங்கள் எல்லாம் இப்பொழுது குலுங்கட்டுமே விசுவாசிச்சீங்கன்னா ஒரு நிமிஷமாவது நல்ல கையை தட்டி ஒருவேளை அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க இருப்பீங்கன்னா அந்நிய பாஷை பேசுகிற பிள்ளைங்க இருப்பீங்கன்னா சத்தமா வாய்களை திறந்த அந்நிய பாஷைகளை பேசி இந்த தெருவுக்கு இந்த எல்லைக்கு உன்னை ஒரு வெளிச்சமாகவும் உன்னை ஒரு விளக்காகவும் இதுவரைக்கும் நீ மறைந்திருந்த சூழ்நிலையில் இருக்கலாம் ஆனா இதுக்கு பிறகு நீ விசுவாசி மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காதான் நம்புறீங்களா உன்னை மறைந்திருக்கிற ஒரு காலத்திற்குள்ளாக கர்த்தர் வைக்கல இனி உன்னை வெளியரங்கமாக்கக்கூடிய காலத்திற்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிறாராம் விசுவாசிக்கிற பிள்ளைங்க இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே என் பாடுகளின் நிமித்தம் என் உபத்திரவங்கள் நிமித்தம் என் அவமானங்கள் நிமித்தம் என் நிந்தைகள் நிமித்தம் நான் மறைந்து போயிட்டேன் ஆனா இனி மறைந்திருக்கிற காலம் அல்ல என் வேதனை என்னுடைய வியாதி என்னை ரொம்ப மறைச்சு வச்சிட்டு என் பலவீனம் என்னை ரொம்ப மறைச்சு வச்சிட்டு எனக்குள்ளாக மனுஷனுக்கு தெரியாத பலவீனம் என்னை சுற்றி இருக்கிறவனுக்கு தெரியாத பலவீனம் 4 செவத்துக்குள்ள இருக்கும்போது அந்த பலவீனம் எனக்கு இருக்கு ஆண்டவரே ஆனா இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் எல்லா பலவீனத்தையும் மொத்தமா மாற்ற வேண்டிய come on people ஏய் ஷாக்கா காலா விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி வாங்கிக்கோங்க தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி இனி உன்னை எவனும் மூடி வைக்க முடியாது இனி ஒருத்தர் உன்னை மறைத்து வைக்க முடியாது இனி ஒருத்தர் உன்னை அடைத்து வைக்க முடியாது என் ஆண்டவனுடைய வல்லமை வாங்கிக்க விசுவாசிக்கிற பிள்ளைங்க இந்த வார்த்தையை கேட்கும்போது ஒரு பெரிய விடுதலையை தேவன் உனக்கு தந்து உன்னை பலப்படுத்த வல்லமில்லவராக இருக்கிறார் இன்னைக்கு சொல்றேன் இந்த கூட்டத்திற்கான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை இதுவரைக்கும் விளக்க கொளுத்தி மரக்கால்ல தான் மூடி வச்சிருந்தீங்களா இதுவரைக்கும் வெளிச்சம் தெரியாதபடிதான் இருந்துச்சான் ஆனா இன்னைக்கு வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டிய ஒரு வேளையாய் வந்திருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னை பிரகாசிக்க பண்ண போகிறார் நான் பிரகாசிக்க போகிறேன் நானும் என் சபை என் ஊழியங்கள்
இதுவரைக்கும் மறைந்திருக்கிறது போல இருக்கிறது, மூளையில் இருக்கிறது போல இருக்கிறது. யாருக்குமே ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க முடியாதபடி என் ஊழியங்கள் இருக்கிறது, என் தரிசனங்கள் இருக்கிறது. நான் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு சிலருக்கு கூட என்னால் ஆசீர்வாதமா இருக்க முடியல. ஏன்னா என் விளக்கு மரக்கால மூடி வைக்கப்பட்டதாக இருக்கிறது. நான் எத்தனையோ முறை ஆசைப்பட்டுட்டேன், இந்த மூடப்பட்ட நிலைமைகள் மாறாதா, இந்த மூடப்பட்ட சூழ்நிலைகள் மாறாதான்னு சொல்லி. ஆனா இதுவரைக்கும் மாறின மாதிரி இல்லை. ஆனா தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஆராதனையில் எந்தெந்த காரியம் விளக்க மூடி வச்சிருக்கிறதோ, உன் வெளிச்சத்தை மூடி வச்சிருக்கிறதோ, உன் நன்மையை மூடி வச்சிருக்கிறதோ, அந்த மூடி எல்லாவற்றையும் கர்த்தர் மூட போகிறார். உன்னை மூடி வச்சதெல்லாம் அவர் மூட போகிறார். 30 வருஷம் இந்த சகோதரிய அந்த பொல்லாத ஆவி மூடி வச்சிருச்சு தானே, அந்த குடும்பத்தை மூடி வச்சிருச்சு தானே. ஆனா எத்தனை பேர் நம்புனீங்க? ஆராதிக்கும் போது, பாடலை பாடும் போது கர்த்தர் அந்த மூட கர்த்தர் திறந்தா. இப்ப அந்த பொல்லாத வல்லமைகளை கர்த்தர் மூடி பாதாளத்துல அது மூடப்பட்டதால் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க நல்லா கைகளை தட்டி வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி நீ ஆராதிக்கிற வேளையில், கர்த்தரை துதிக்கிற வேளையில் பரலோகம் திறக்கப்படுவதாக, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. நம்புற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி come on. Amen. Hallelujah. நாளைக்கெல்லாம் வேற மாதிரி. முதல் நாளே இப்படி பத்தி எரியுதுன்னா 2ஆம் நாள்லாம் வேற மாதிரி இருக்கும்யா. யாரும் விட்டுறாதீங்க. என்ன சரியா நான் சொல்றது? வார்த்தை புறப்படும் போதே நிறைய பேர் வாங்குறீங்க பாரு அந்த வார்த்தை. மால்கா போய் ஷாட்டா. Amen. இது வரைக்கும் உன்னை ரொம்ப மூடி வச்சுட்டல சூழ்நிலை. Yes. சொல்லுங்க, ஆமா வரலையா? Amen. ஐயா எனக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அதுதான் நான் பேசுவேன். ராமன் சொல்லுங்க. சில நேரங்கள்லாம் மேடைக்கு வர்ற வரைக்கும் என்ன வார்த்தை பேச போறேன்னே தெரியாது. ஆனா எனக்கு தெரியும் வந்துட்டாருன்னு அவர் பேசுவார். சொல்லுங்க ஆமே. ஆண்டவர் வார்த்தை இந்த சபைக்காக, இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்காக சொல்றேன். என் பிள்ளைகள் ரொம்ப நாள் சில விஷயம் மூடி வச்சிட்டு எரிய வேண்டிய நம்ம அணையிற நிலைமைக்கு சிலர் வந்திருப்போம். ஆமா வரலையா? Yes Lord. ஆமா சொல்லுங்க, ஆமா வரலையாப்பா? எப்படியோ இருக்க வேண்டிய நாங்க இன்னைக்கு எப்படியோ இருக்கிறோம். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? பிசாசு நினைச்சா உன் விளக்கு அணைய போகுதுன்னு கொஞ்ச நேரத்துல உன் விளக்கு அணைய போகுது. அந்த முட்டாள் நினைச்சுக்கிட்டு இருந்தான்பா. இப்ப நான் சொல்றேன், அவன் முன்னாலேயே உன் விளக்கு இப்படி கை தட்ட கூடாது. இதுக்கு இப்படியா கை தட்டுவீங்க? நல்லா அவன் முன்னாலேயே உன் விளக்கு வேற மாதிரி எரியும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற பிள்ளைங்க அதான் வேதம் சொல்லுகிறது, நெறிந்த நாணலை முறியாமல் மங்கி எறிகிற திரியை ஆணைய பண்ணாதவர். நீங்க நம்புறீங்களா? நீ நெறிந்த நாணலை போல் இருக்கிறாயோ இல்லைன்னா மங்கி எறிகிற திரியை போல இருக்கிறாயோ? பிசாசு நினைக்கான், உன்னை சுற்றி இருக்கிறவன் நினைக்கிறான், இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் விளக்கு அணைய போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவ வாழ்க்கை முடிய போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவ வழக்கு மொத்தமா காணாம போக போகிறது. ஆனா அவ கண்களுக்கு முன்பதாகவே அந்த சத்துருக்களின் கண்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் உன் விளக்கை எரிய செய்யக்கூடிய ஒரு வேளை. நம்புற பிள்ளைங்க நீ கையை தட்டும் போது உன் கூடாரம் எரியட்டும், உன் கூடாரம் பிரகாசிக்கட்டும். நிறைய நினைச்சிட்டு இருக்காங்க பிசாசு, ஐயோ உன் கூடாரத்துல சில காரியங்கள் நடந்ததுனால, உன் கூடாரத்துல சில போராட்டங்கள் வந்ததுனால எரிய வேண்டிய உன் கூடாரம், பிரகாசிக்க வேண்டிய கூடாரம் இருளாய் போல உன் கூடாரம் இருக்குதானே. சிலருக்கு நீ இருந்த அந்த படுக்கையில இருந்து கூட எலும்பு நிறைய பேருக்கு மனசு வரல தானே. இப்படியே படுத்துக்கிட்டே இருந்தா கூட வாவ் நம்ம வரலையா? சிலர் நினைப்பாங்க, ஏண்டா வெடியுது, ஏண்டா வெளிச்சம் வருது, ஏண்டா புதிய நாள் வருது, இருட்டாவே இந்த இருட்டே இருந்துட்டே இருக்க கூடாதா, ஏன் பகல் வருது? எத்தனை பேர் அப்படி யோசிச்சிருக்கீங்கம்மா? அவங்க எல்லாம் கையை தட்டி இன்னைக்கு விசுவாசி, இன்னைக்கு சொல்றேன் இயேசுவின் நாமத்தினால, ஏய் பிசாசு, ஆண்டவர் இதுவரைக்கும் பிசாசு நினைச்சா உன்னை இருள வச்சிட போறேனே, ஆனா இப்ப சொல்றேன் இருள கூட நீ இருள இருக்க மாட்ட,
வேதம் சொல்லுகிறபடி இனி சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, இனி சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். சத்தமா முடிந்து போகும். சத்தமா சத்தமா சொல்லுங்க. என் துக்க நாட்கள் முடிந்து போகும். என் துக்க நாட்கள் முடிந்து போகும். மால் காதாரபோ சந்தா. பாபா தனாலா. விசுவாசிக்கிறீங்களா? Yes Lord. ஆமாவல்ல? Amen. எத்தனை பேர் இப்படி யோசிச்சிருக்கீங்க? நைட்டாவே இருந்துட கூடாதா? ஏன் வெளிச்சம் வருது? எத்தனை பேர் அப்படி யோசிச்சிருக்கீங்க? சொல்லுங்க பா. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த கூட்டத்திற்கு பிறகு உன் வாழ்க்கையில இருள் அல்ல, Amen. விளக்கை. அந்த வசனத்தை படிக்கலாமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் மால்கா 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க ஆரம்பிக்கலாம். மத்தேயு 5. நீங்களா வீட்ல போய் பைபிளை படி. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லுங்க நீங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்கள். நீங்கள். ஆமா கரெக்ட். பக்கத்துல பார்த்து கை பிடிச்சுக்கோங்கப்பா. Amen. நீங்கள். எல்லாரும் சொல்லுங்க நீங்கள். நீங்கள். சரி, நான் உங்களுக்கு நேரா கை நீட்டுறேன், நீங்க எனக்கு நேரா கை நீட்டுறீங்களா? Hallelujah. நீங்களே என்ன bless பண்ண எத்தனை பேர் நான் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறீங்க? Amen. அத எங்க பிரதர் வரும்போது சொல்லிட்டு இருந்தார். பிரதர், இந்த மாதிரி ஜனங்கள்லாம் அன்பு வச்சிட்டாங்கன்னா வேற லெவல்ல வைப்போம். அப்படியா? Amen. ரொம்ப வைப்பீங்களோ? Hallelujah. அப்படியா? ரொம்ப அன்பு வச்சிருந்தீங்கன்னா 4வது சனிக்கிழமை வாங்க. Amen. Hallelujah. தாம்பரத்துக்கு சொல்லுங்க. ஆமே, இந்த வருகிற சனிக்கிழமை சாயங்காலம் தள்ளியில சொல்லக்கூட உங்க பாஸ்டர் ஏசம், உங்க பாஸ்டர் திட்ட மாட்டாரு தானே? Hallelujah. ஹல்லேலூயா. சரி, நான் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறவங்க நல்லா கண்டு கை நீட்டுங்க. Amen. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் நீங்கள் உலகத்துக்கு உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன். வெளிச்சமாயிருக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரிஞ்சிச்சு? Amen. ஐயா, ஆண்டவர் ஒன்ன உலகத்துக்கே வெளிச்சமா வச்சிருக்கிறாராம். புரிஞ்ச பிள்ளைகள் நல்லா கை தட்டி, உன் மேல இருக்கிற நோக்கம் என்ன, உன் மேல இருக்கிற திட்டம் என்ன, இந்த சபையுடைய நோக்கம் என்ன, இந்த கூட்டத்துடைய நோக்கம் என்ன? ஏன் தெரியுமா? உன்னை இந்த உலகத்திற்கே வெளிச்சமாய் வைக்கிறதுக்கு தான். ஆமென். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கை தட்ட கூடாதா? வீடியோ எடுக்கும்போது இதோட கட் பண்ணிடுடா. சில பரதேசிங்க காலை தான் பார்க்கணும். அவன் வழியில உட்கார்ந்து நின்று பேசிக்கிட்டு இருப்போம். ஆமாவா இல்லை? சொல்லுங்கப்பா. இவன் பெரிய பரிசுத்தம் பேச வந்துருவானு. கரெக்டா இல்லையா? ஆமா, சிலவனுக்கு பரிசுத்தமே ஷூ போடக்கூடாதான். எப்படி உள்ள அவ்வளவு அழுக்க வச்சிருப்பான். அடுத்தவனை பொறாம, அடுத்தவன் மேல எரிச்சல், ஒருத்தன் நல்லா இருந்துட்டானா போதாது, அவ்வளவு அப்படி கேடான நிலத்தை வச்சுக்கிட்டு அவன் பரிசுத்தத்தை பத்தி பேசுவான். நீங்களாம் அப்படி இருக்க மாட்டீங்க நம்புறேன். ஆமென். நீங்களாம் இயேசுவை போல இருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மலாம் ஒரே ஒருத்தரை போல தான் இருக்கணும், அவரை போல. ஆமென். ஆமென். உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. சொல்லலாமா? உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் உள்ளம் களி கூறுகிறது, என் உள்ளம் மகிழ்கின்றது. நம்ம போடுறதா வாருந்த. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை. நல்ல கைதட்டி. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல லா 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 லா. இந்த பாட்டு எடுத்தோடா. லா லா லா. ஒரு நிமிஷம். இந்த பாட்டு தெரியுமா? தெரியுமா தெரியாது? உம்மை போல நம்ம கத்துக்கலாமா?
பாட்கள்லாம் எடுத்தான் பாடினவனே டக்குன்னு எடுத்துடணும். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க, என்ன நல்ல ஆசீர்வாதமா இருப்பீங்க, வெளிச்சமா இருப்பீங்க. வாழ்க்கையில இருக்க எல்லா இருளையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். நம்புறீங்களா? உங்க வாழ்க்கையில எல்லா இருளையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். என்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் பாடும்போது கவனிங்க, அப்புறம் 2 நேரம் பாடலாம். சரியா? 1 2 3 4. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, போல வல்லவர் ஒருவரும் இல்லை. நல்ல கை தட்டலாமா? உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய்த்திருந்தது, ரட்சிப்பினால் களி கூர்கின்றது. பகைவர்கள் மேல் என் வாய்த்திருந்தது, ரட்சிப்பினால் களி கூர்கின்றது. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை. பாடும்போதே நாம வெளிச்சம் வீசினோம், ஒருவரும் இல்லை. பக்கத்துல கை பிடிச்சுக்கோங்க பாபு. ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன பக்கத்துல கை பிடிச்சு கொடுங்க பாபு. கர்த்தர் எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் மாற்றி நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருந்து சொல்லுங்க. கையை உயர்த்தி வீட்டுக்கு போகும்போது சொல்லிக்கிட்டே போ, நான் உலகத்திற்கு வெளிச்சம். உன் பிள்ளைங்க மேல கை வச்சு சொல்லு, நீ உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிற. எனக்கு நேரம் சொன்னீங்களா? சொல்லிட்டீங்களா? இன்னும் ஒரு நேரம் சொல்லிருங்க பாப். நல்லா கை நீட்டுங்க பாப். ஊழியக்காரங்களாம் கை நீட்டுங்கய்யா. ஆத்திரத்தில் இல்லையா, ஆசீர்வாதத்தோட கை நீட்டுங்க. ஆமா, சில ஊழியக்காரங்களாம் பார்த்துருக்கீங்களா, முறைப்பாங்க. ஏதோ அவரு தான் பெரிய வானத்தையே கிழிக்கிற மாதிரி இருப்பார். ஆனா இவங்களாம் அப்படி இல்லை. சரிங்க, சரிங்க, சூப்பர். என்னால் அழகா வச்சிருக்கிறேன். உங்க ஊரா? சபை மூப்பர், நன்றி. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பீர்கள். சார் சார் அப்படி எல்லாம் எளிமையான இல்லைங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொள்ளலாமா இந்த கூட்டத்திற்காக? நம்புங்க. எல்லாரும் கை வைத்து சொல்லுங்க, நான் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன். இனி இருள் என் எல்லைக்குள் இருப்பது இல்லை, என் கூட்டாரத்திற்குள் இருப்பது இல்லை. இனி வெளிச்சம், இனி வெளிச்சம், இனி என் வாழ்க்கை வெளிச்சம், என் குடும்பத்தில் வெளிச்சம், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளிச்சம், என் சபையில் வெளிச்சம், என் ஆராதனையில் வெளிச்சம். இனி எல்லாவற்றிலும் கர்த்தர் வெளிச்சத்தை 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 தேவன் தருகிறார் என்று சொல்லி நம்புற பிள்ளைங்க நல்ல கையை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி, எல்லாரும் நாவுகளை திறந்து நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? மொத்தமா 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 மால் கா தாரா ஷாட்டா. எல்லாரும் வாய்களை திறந்து அப்பா லீகா தாரா ஷாந்தாலா ராக்கா பாதாரபா. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி, நான் இனி உலகத்திற்கு வெளிச்சமா இருக்க போறேன். இதுவரைக்கும் நிறைய நேரங்கள்ல மறைஞ்சிட்டேன். சத்துரு என் பலவீனத்தை வச்சு ஒளிச்சு வச்சுட்டான். என் வீட்டில் இருந்த தரித்திரத்தை வச்சு நான் ஒளிஞ்சு போயிட்டேன். சில கடன்காரர்களுக்கு கூட நான் மறைஞ்சு போயிட்டு இருக்கிறேன். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ உலகத்துக்கு வெளிச்சம் நீ. ஆனா நான் இன்னைக்கு மறைந்து போய் இருக்கிறத போல இருக்கிறேன். இன்னைக்கு நம்புறீங்களா? உனக்கு எதிரான எல்லா கைகளை உயர்த்தி வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. உனக்கு எதிரான எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றி இன்னையிலிருந்து நீ வெளிச்சத்தை மட்டும்தான் பார்ப்ப. செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு வெளிச்சம் இருக்கான். இன்னைக்கு உனக்கு வெளிச்சம் இருக்கு, நான் நம்புறேன். இருள் விலகுகிறது. ஏசாயா 60 சொல்லப்பட்டபடி எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அப்பா, இந்த வார்த்தையின்படியே உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்பி, கிருபையினால் நிரப்பி, அபிஷேகத்தினால் நிரப்பி, அக்கினியினால் நிரப்பி, எஃப் மைனர் அப்படியே எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் இந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லி நம்ம முடிக்க போறோம். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மாறாக்களை மதுரமாய் மாற்றி நன்மையினால் இனி நிரப்ப போகிறா. நம்புகிற மாத்திரம் நல்ல கைகளை உயர்த்தி தட்டி
எல்லாரும் சொல்லுவோமா? கமான் பீப்புள். இனி என் வாழ்க்கையிலுக்கு எல்லா மாறாக்களையும் அவர் மதுரமாய் மாற்ற வேண்டிய வேலை வந்துட்டு, இனி நான் வெளிச்சமாய் இருப்பேன், இனி நான் பூமிக்கு உப்பாய் இருப்பேன், இனி நான் மறைந்திருக்க மாட்டேன். பிசாசை பார்த்து சவால் விட்டு சொல்லுங்க, இனி நான் மறைந்திருக்கிற நாட்கள் அல்ல, இனி மறைந்திருக்கிற வேலையும் அல்ல, இனி நான் பிரகாசிக்க வேண்டிய ஒரு காலம். கர்த்தர் என்னை பிரகாசிக்க பண்ண போகிறார் என்று நம்புற பிள்ளைங்க ஒரு நிமிஷமாவது கையை உயர்த்தி தட்டி நல்ல 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 வாங்கிக்க அந்த கிருபைய தேவன் இந்த வேளையில் அந்த அபிஷேகத்தை அந்த வல்லமைய வாஞ்சையுள்ள ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஊற்றி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் வெளிச்சமாய் நாளை தினம் இந்த கூட்டத்திற்கு பெரிய சாட்சி வரும். ஜெபிச்ச அத்தனை பேரும் சாட்சியாய் சொல்லும்படியா வெளிச்சம் உன் மேல உதிக்கிறது. சகோதரனே, வாலிப தம்பி, உன் மேலாம் வெளிச்சம். வாலிப தங்கச்சி, உன் மேலாம் ஒரு வெளிச்சம் இன்னைக்கு உதித்து கொண்டிருக்கிறது. எல்லா இருளும் விலகி போகிறது. அப்பா, இந்த எல்லையை விட்டே அந்த இருள் விலகி போகட்டும் ஆண்டவரே. நீ ஜெயத்தை தருகிறதற்காக நன்றி. எல்லா மாறாக்களும் மதுரமாய் மாறினதற்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்ததற்காக நன்றி. தொடர்ந்து நாளை தினம் நடக்கிற கூட்டத்திலையும் உங்க மகிமை விளங்க பண்ணுவீராக, அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லி தட்டி, என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். நல்லா, என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஆமென் ஆமென் ஆமென். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் எல்லாரும் சந்தோஷம் நான் காணுவேன். அன்பான தேவன் என்னோடு வருகிறார், அது போதும் என் வாழ்விலே. ஆமென் ஆமென். அன்பான தேவன் என்னோடு வந்துட்டார், அது போதும் என் வாழ்விலே. நல்ல கைகளை தட்டி சொல்லலாமா? அன்பான தேவன் என்னோடு வந்துட்டார், அது போதும் என் வாழ்விலே. நல்லா நல்லா. அன்பான தேவன் என்னோடு வந்துட்டார், அது போதும் என் வாழ்விலே. நீ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே, மறைந்திருக்கும் காலமல்ல, எழும்பி பிரகாசி. கடைசியா சொல்லிடலாமா? நான் மலை மேல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நான் மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே, மறைந்திருக்கும் காலமல்ல, எழும்பி பிரகாசி. ஒரு விஷயம், மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே, மறைந்திருக்கும் காலமல்ல, எழும்பி பிரகாசி. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார். நல்ல கை தட்டி, அது போதும் என்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? இனி என் வாழ்க்கையில இருள் இல்ல, இனி என் வாழ்க்கையில வெளிச்சம் மட்டும்தான் சொல்ற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி உயர்த்தி தட்டி சத்தமா சொல்லுங்க, ஜீசஸ். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஆமென். ஒரு 2 பேர் 3 பேருக்காவது கையை நல்லா கொடுத்து சொல்லுங்க, நீ உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறா. நல்லா தட்டி தெரிஞ்சவங்களா இருந்தா மண்டையிலே போட்டு சொல்லுங்க, நீ உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறாய். ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.